ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைவ ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியான வீட்டில் இருக்கிற சேனக்கிழங்கை வச்சு அதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு சேனக்கிழங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட தோல் எல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு க்யூப் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு அளவுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ கொஞ்சம் சன்னமாக நம்ம அந்த சேனக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ சன்னமாக கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாக உங்களோட சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வியூ பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் இருக்கிற வீடு. இது சுற்றி தான் நாங்கள் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம். இங்கேருந்து தான் நாங்கள் இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சக்தி மசாலா வீட்டில் இருந்துச்சு. அதை அந்த சேனக்கிழங்கோட ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சேனக்கிழங்குலையும் அந்த பொடி படுற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லா சேனக்கிழங்குலையும் நல்லா படுற மாதிரி பரட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அந்த சேனக்கிழங்கை அப்படியே செட்டில் டவுன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைக்கல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எல்லா தோசைக்கல்ல ஒரு பீஸாக போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியான ஒரு சைவ மீன் சேனக்கிழங்கு வச்சு ஈஸியான ரெசிபி ரெடி.